குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளற்று இருக்கும் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தை மேம்படுத்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரலாற்று சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களை கொண்டுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ரயில்கள் மூலம் வந்து செல்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று புகார் எழுந்துள்ளது. போதிய மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. இவ்வாறு அடிப்படை வசதிகளற்று பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தை மேம்படுத்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரையும் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், அதாவது கழிப்பறையாக இருக்கட்டும், குடித நீராக இருக்கட்டும், லைட் வசதியாக இருக்கட்டும், இந்த வசதிகள் எதுவுமே செய்து தராமல் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை உள்ளாக்கிட்டு இருக்கு. அதாவது இரவு நேரத்தில் வந்து இறங்கக்கூடிய பயணிகள் அவங்க பாட்டில் வச்சுக்கிட்டு தண்ணிக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, டாய்லெட் சுத்தமாகவே இல்லை. தண்ணி எந்த டேப்லையும் தண்ணி வரல, குடிக்க தண்ணி வரல. இன்னொன்று என்னென்னா, கோச் பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஏன்னா பெரியவங்க இப்போ வந்து ஏறத்தான் நின்றுட்டுருக்கோம். பெரியவங்க கரெக்டாக கோச் பொசிஷன்லானால ஓட வேண்டியதாக இருக்குது. எங்கே வருதுன்னே ஃபஸ்ட் தெரிய மாட்டேங்குது. ஸோ அது ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. டாய்லெட் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வயசானவங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு வீல் சேர்ஸ் கிடையாது. வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது வயசானவங்களை மொபிலைட் பண்ணுறதுக்கு.